கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தையானது ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்பதாக இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நீதி என்று சொல்லுகின்ற வேளையிலே சுயநீதி, தேவநீதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக சுயநீதியானது தேவனுக்கு முன்பாக நம்மை பாவிகளாக காட்டும். ஆனால் தேவநீதியோ நம்மை பிதாவின் முன்பதாக பாக்கியவான்களாக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ நீதியை பின்பற்றுவதே உகந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 16:20 பார்க்கும்போது, நீ பிழைக்க நீதியை பின்பற்று. நீதி என்பது நம்மை நாமே சரி தவறு என்பதை உணர்ந்து வாழ்வது. அதுதான் தேவநீதி. அதுதான் நம்மை வாழ வைக்கும். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 15:9 நீதியை பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார் என்று அந்த பகுதியிலே காண்கிறோம். சுயநீதியை வெறுத்து தேவ நீதியின்படி வாழும்போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதன்படியாக பார்க்கும்போது வேதத்திலே ஒரு மனிதரை பார்க்கிறோம். ஆதியாகமங்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9 படி, நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவருமாய் இருந்தபடியினாலே தேவனானவர் பூமியை அழிப்பதற்காக ஜலப்பிரயத்தினால் பூமியை தேவன் அழிக்கப் போகிறதை நோவாவுக்கு முன்னறிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, நோவாவையும் அவன் குடும்பத்தை மாத்திரம் தப்புவிக்கிறதையும் காண முடிகிறது. அதனால புதிய துவக்கத்தையும் தேவன் நோவா மூலம் உருவாக்கினார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி பாருங்க, தேவன் நீதியின்படி நோவா நடந்தபடினாலே கர்த்தர் நேசிக்கிறார். நோவாவை நேசித்தபடினாலே பூமியை அழிக்கும் போது நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறார் என்று நாம் அறிந்துவிட்டோம். ஆனாலும் கூட நீதிமொழிகள் 12:28 நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அது சாதாரணமானதல்ல, அது நித்திய ஜீவன் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாமும் கூட நோவாவை போல தேவ நீதியுடன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையே இந்த நாளிலே கண்டு கொள்ள வேண்டும். அவ்விதமாக நாம் வாழும்போது பின்வரும் சந்ததிகளும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக தேவ நீதியின்படி செயல்படுவோம். தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென்.